حي على الفلاح. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا بالله ورسوله والكتاب الذي نزل على رسوله من قبل ومن يكفر بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر فقد ضل ضلالا مبينا. புகழனைத்தும் வானங்களையும் பூமிகளையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனது சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியின் தாபிஈன்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாருங்கள் ஈமானை பாதுகாத்துக் கொள்வோம். இன்றைய தலைப்பு இன்ஷா அல்லாஹ். இந்த தலைப்பின் கீழ் சில முக்கியமான விடயங்களை, சில முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த தலைப்பின் முக்கியத்துவம் குறிப்பாக இன்றைய சூழ்நிலையில் முஸ்லிம்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இஸ்லாத்தின் அடிப்படையில் அவர்கள் எப்படி வாழ வேண்டும், அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய முஸ்லிம்களின் சூழ்நிலை என்ன? ஆகவே இந்த தலைப்பின் முக்கியத்துவத்தை கூறுவது அவசியம் அல்ல. ஏனென்றால் நம்மில் ஒவ்வொருவரும் சற்று சுய பரிசோதனை செய்து தன்னுடைய வாழ்க்கையை சற்று கவனமாக நாம் பார்த்தால் ஈமானோடு நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. வணக்க வழிபாடுகள் இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், கொள்கை விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும், மக்களோடு நம்முடைய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், குடுக்கல் வாங்குதல் இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், ஒழுக்கங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், முஃமின்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய சூழ்நிலை எப்படி மாறிவிட்டது. ஆகவே இந்த தலைப்பை பற்றி தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். ஈமானை பலப்படுத்துவது, ஈமானை புதுப்பிப்பது, ஈமானை பாதுகாத்துக் கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும். அல்லாஹ்வின் மீது நாம் நம்பிக்கை கொண்டோம். குர்ஆனிலே பல இடங்களிலே இறைவன் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று. ஈமான் கொண்டவர்களே. இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன. ஒன்று இஸ்லாம், இரண்டாவது ஈமான். ஈமான் என்றால் மார்க்க அறிஞர்கள் கூறுகின்றார்கள், கௌலும் பில் லிசானி வ தஸ்தீகும் பில் ஜினானி வ அமலும் பில் அர்கானி. ஈமான் என்றால் நம்பிக்கை கொள்வது. ஈமான் என்றால் நம்பிக்கை கொள்வது. மார்க்க அறிஞர்கள் ஈமானை பற்றி கூறும் பொழுது கூறுகின்றார்கள்,
நாவினால் கூறுவது, உள்ளத்தால் அதனை உறுதிப்படுத்துவது, உடலில் உள்ள உறுப்புகளை கொண்டு அமல் செய்வது. ஈமானில் இந்த 3 அம்சங்கள் அடங்கும். நாவினால் கூறுவது, உள்ளத்தால் அதனை உறுதிப்படுத்துவது, மேலும் உடலில் உள்ள உறுப்புகளை கொண்டு நாம் அதனை உறுதிப்படுத்த வேண்டும், அமல் செய்ய வேண்டும். ஈமான் என்றால் நம்பிக்கை கொள்வது. குர்ஆனிலே இறைவன் பல இடங்களிலே ஈமானை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் பேசியிருக்கின்றான். இஸ்லாம் என்றால் மார்க்க அறிஞர்கள் கூறுகின்றார்கள் வெளிப்படையான விஷயங்கள். அல் இஸ்லாமு அலானியத்துன் வல் ஈமானு ஃபில் கல்ப் என்று மார்க்க அறிஞர்கள் கூறுகின்றார்கள். இஸ்லாம் என்றால் வெளிப்படையான விஷயங்கள். தொழுகை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஜகாத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நோன்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தொழுகை நிலைநாட்ட வேண்டும், நோன்பை நோக்க வேண்டும், ஜகாத்தை சரியான முறையில் ஒவ்வொரு வருடமும் யார் மீது கடமையாக இருக்கின்றதோ அவர்கள் கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். இது எல்லா அம்சங்களும் இஸ்லாத்தில் அடங்கும். ஆனால் ஈமான் என்றால் பயப்படுவது, அஞ்சுவது, பயபக்தி, இறையச்சம், காரியங்களை அவனிடமே ஒப்படைத்து விடுவது, நேசிப்பது, ஒரு மனிதனை வெறுப்பது அல்லாஹ்விற்காக, நேசிப்பது அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வை நேசிப்பது, அவனுடைய தூதரை நேசிப்பது, இந்த மார்க்கத்தை நேசிப்பது, குர்ஆனை நேசிப்பது, இது எல்லாம் ஈமானில் அடங்கும் என்று மார்க்க அறிஞர்கள் கூறுகின்றார்கள். குர்ஆனை நாம் புரட்டி பார்த்தால் 26வது பாகம் அல் ஹுஜராத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் ஒரு வசனம் வருகின்றது. அந்த வசனத்திலே இறைவன் கூறுகின்றான், ஈமானிற்கும் இஸ்லாத்திற்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை இறைவன் தெளிவான முறையில் அந்த வசனத்திலே கூறுகின்றான். قالتில் அராபு ஆமன்னா குல் லம் துமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா. நாட்டுப்புற வாசிகள் கூறினார்கள், நாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டோம் என்று. ஆமன்னா. ஆனால் இறைவன் கூறுகின்றான், குல் லம் துமினு, நபியே நீங்கள் அவர்களிடம் கூறிவிடுங்கள், நாம் முஃமின்கள் என்று நீங்கள் கூறாதீர்கள். அல்லாஹ்வின் மீது நாம் நம்பிக்கை கொண்டோம் என்று நீங்கள் கூறாதீர்கள். மாறாக நீங்கள் என்ன கூற வேண்டும்? நாம் முஸ்லிமாக இருக்கின்றோம் என்று நீங்கள் கூறுங்கள். ஏன்? காரணம் என்ன? வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களில் இந்த ஈமான் நுழையவில்லை என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே கூறுகின்றான். அல்லாஹு அக்பர். ஈமான் நம்முடைய உள்ளங்களில் நுழைய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உண்மையான முஃமின்கள் என்று நாம் கூறலாம். அந்த நாட்டுப்புற வாசிகள் என்ன கூறினார்கள் என்றால், நாவினால் இஸ்லாத்தை கூறினார்கள், ஆனால் உடலில் உள்ள உறுப்புகளை கொண்டு நாம் முஃமின்கள் என்று அவர்கள் உறுதிப்படுத்தவில்லை. எவர்களுடைய உள்ளங்களில் ஈமான் நிலைத்திருக்கின்றோமோ அவர்களுடைய உள்ளங்களில் இறைவனுடைய அச்சம், பயபக்தி இருக்கும் என்று மார்க்க அறிஞர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே ஈமான் என்றால் இதனுடைய தொடர்பு உள்ளத்தோடு இருக்கின்றது. இஸ்லாம் என்றால் உங்களுடைய உடலில் உள்ள உறுப்புகளை கொண்டு இதனுடைய தொடர்பு இருக்கின்றது. ஆனால் மார்க்க அறிஞர்கள் அதே சமயம் என்ன கூறுகின்றார்கள்? ஈமான், இஸ்லாம் இந்த 2 அம்சங்கள் ஓர் இடத்தில் வந்துவிட்டால், ஈமான் என்றால் உடலில் உள்ள ஈமான் என்றால் உள்ளத்தோடு இதனுடைய தொடர்பு, இஸ்லாம் என்றால் உடலில் வெளிப்படையான விஷயங்கள் இந்த இஸ்லாத்தில் அடங்கும். ஆனால்
தனிப்பட்ட முறையில் இஸ்லாத்தை பற்றி நாம் பேசினால், ஈமானை பற்றி நாம் பேசினால், இஸ்லாத்தில் ஈமானும் அடங்கும், ஈமானில் இஸ்லாமும் அடங்கும் என்று மார்க்க அறிஞர்கள் கூறுகின்றார்கள். இதஸ்தமஅ இஃப்தரகா வ இதஃப்தரகா இஜ்தமஅ என்று மார்க்க அறிஞர்கள் ஒரு சட்டத்தை கூறுகின்றார்கள். தனிப்பட்ட முறையில் இஸ்லாத்தை பற்றி பேசினால் அந்த இஸ்லாத்தில் ஈமானும் அடங்கும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஈமானை பற்றி பேசினால் அந்த ஈமானில் இஸ்லாமும் அடங்கும். ஆனால் ஓரிடத்தில் ஈமான் இஸ்லாம் இந்த இரண்டு கலிமாவை பற்றி இறைவன் பேசுகின்றான் என்றால், ஈமான் என்றால் உடலில் உள்ளத்தோடு இதனுடைய தொடர்பு இருக்கும். ஆனால் இஸ்லாம் என்றால் உங்களுடைய வெளிப்படையான விஷயங்கள் இந்த இஸ்லாத்தில் அடங்கும் என்று கூறுகின்றார்கள். ஈமானை பாதுகாத்துக் கொள்வது. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் நபிமார்களின் அழைப்பு பணி, அந்த தாவா பணியின் அடிப்படையான விஷயங்களை குறிப்பிடும் பொழுது அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால், நபிமார்களின் அழைப்பு பணி 3 அம்சங்களை சார்ந்தது என்று கூறுகின்றார்கள். கவனமாக கேளுங்கள். முதல் அம்சம் என்னவென்றால், எல்லா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், நபி நூஹ் அவர்களை எடுத்துக்கொண்டாலும், நபி இப்ராஹீமை எடுத்துக்கொண்டாலும், நபி மூசாவை எடுத்துக்கொண்டாலும் அலைஹிமுஸ்ஸலாம், எல்லா நபிமார்களின் அழைப்பு பணி 3 அம்சங்களில் அடங்கும் என்று இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த 3 அம்சங்கள் என்ன? முதல் அம்சம், ரப்பை பற்றி நபிமார்கள் மக்களிடம் அறிமுகப்படுத்தினார்கள். நபிமார்கள் அவருடைய முதல் அடிப்படை என்ன? தாவா அழைப்பு பணியின் அடிப்படை முதல் அம்சம் இந்த ரப்பை பற்றி, இறைவனை பற்றி அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அவனுடைய ஆற்றல்கள், அவனுடைய செயல்கள், அவனுடைய மகத்தான பண்புகள், அவனுடைய அழகான பெயர்களை கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? மக்கள் மத்தியில் இந்த தாவா பிரச்சாரம் செய்தார்கள். இரண்டாவது, அந்த ரப்போடு எப்படி நாம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய தொடர்பு ரப்போடு எப்படி நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், அவனுடைய நேசத்தை எப்படி பெற வேண்டும், அவனுடைய சாந்தியை நாம் எப்படி பெற வேண்டும், அவனுடைய பாவம் மன்னிப்பை நாம் எப்படி பெற வேண்டும், குறிப்பாக நம்முடைய ஈமானை எப்படி பலப்படுத்த வேண்டும், எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எப்படி புதுப்பிக்க வேண்டும் என்று நபிமார்கள் சமுதாயத்தில் உள்ள மக்களிடம் தெளிவான முறையில் எடுத்து வைத்தார்கள். மூன்றாவது அடிப்படை, மறுமை நாளை பற்றி, சொர்க்க வாழ்க்கையை பற்றி, நரக வேதனையை பற்றி அவர்கள் எடுத்து வைத்தார்கள். இது மூன்றாவது அம்சமாகும். பாருங்கள், இரண்டாவது அம்சம், நபிமார்களின் அழைப்பு பணியின் இரண்டாவது அம்சம் என்னவென்றால், ஈமானை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதை பற்றி அவர்கள் என்ன செய்தார்கள்? பிரச்சாரம் செய்தார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொர்க்கத்தை பெற வேண்டும் என்றால் உங்கள் அனைவர்களுக்கும் தெரிந்த விஷயம், அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். ஏனென்றால் குர்ஆனிலே இறைவன் தெளிவான முறையில் எதை கூறியிருக்கின்றான் என்றால், ஒரு மனிதன் ஷிர்கில் ஈடுபடுகின்றான் என்றால், இணை வைப்பது, குஃப்ரு செய்வது, நிராகரிப்பது, இது போன்ற ஷிர்க், குஃப்ரு, நிஃபாக் போன்ற பெரிய பெரிய பாவங்களில் ஒரு மனிதன் ஈடுபட்டால், அந்த குஃப்ரிலே, அந்த ஷிர்கிலே, அந்த நிஃபாக்கிலே அவனுக்கு மரணம் வந்துவிட்டால் அவனுடைய நிரந்தரமான தங்குமிடம் நரகமாகும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான்.
ஆகவே எல்லா நபிமார்களும் என்ன செய்தார்கள்? இதை கொண்டுதான் பிரச்சாரம் செய்தார்கள். வைமின் உம்மத்தின் இல்லா ஹலா ஃபிஹா நதீர். ஒவ்வொரு சமுதாயத்திலும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு நபியை, ஒரு தூதரை இறைவன் அனுப்பி வைத்தான். அந்த சமுதாயத்தில் உள்ள மக்களை இந்த ஏகத்துவத்தை கொண்டு, இந்த ஈமானை கொண்டு, இந்த தாவாவை கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? பிரச்சாரம் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதைத்தான் செய்தார்கள். قولوا لا إله إلا الله تفلحون تملك العرب والعجم. மக்களே, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் கூறுங்கள். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் கூறுங்கள். நீங்கள் வெற்றியாளர்களாக மாறிவிடுவீர்கள். மேலும் அரபியர்கள், அரபி அல்லாதவர்கள் மீது நீங்கள் ஆட்சி செய்யலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக மக்கா நகரத்திலே 13 வருடங்கள் இதை கொண்டுதான் பிரச்சாரம் செய்தார்கள். தாவா பணியில் அவர்கள் ஈடுபட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே நபிமார்கள் இந்த ஈமானை முன்வைத்தார்கள் சமுதாய மக்களிடம். யாருடைய இறுதி வார்த்தை கலிமாவாக இருக்கின்றதோ அவனுக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும். மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எவனுடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருக்கின்றதோ அவன் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டான். இறுதி வார்த்தை, சிறந்த முடிவு, ஹுஸ்னுல் ஹாத்திமா. அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், இறைவா ஈமானில் மரணிப்பதற்கு நீ எனக்கு பாக்கியம் கொடுப்பாயா என்று அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும். சிறந்த முடிவு, ஹுஸ்னுல் ஹாத்திமா. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள்? இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்தீம். அனைத்து அமல்களும் அவைகளுடைய முடிவை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகின்றன என்று கூறினார்கள். இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்தீம். உங்களுடைய இறுதி வார்த்தை, உங்களுடைய சிறந்த முடிவு. ஆக உங்களுடைய முடிவு மாற வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். மேலும் இந்த உலக வாழ்க்கையில் இந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுடைய உள்ளங்களில் கவலை இருக்க வேண்டும். எப்படி நாம் ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? குறிப்பாக இன்றைய சூழ்நிலையில் எல்லா இடங்களிலும் சிலைகளை வணங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. அல்லாஹு யஹ்தீஹிம். ஓரிரை கொள்கை நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அவனை மட்டும் நாம் வணங்க வேண்டும். இதில் தான் நம்முடைய மரணமும் வாழ்க்கையும் இருக்க வேண்டும். குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபியே, நீங்கள் கூறிவிடுங்கள், என்னுடைய நிச்சயமாக என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அல்லாஹ்விற்காக, அகிலங்களை படைத்த ரப்பாக அந்த அல்லாஹ்விற்காகவே என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய மரணமுமாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்ற முடியும்? இந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்வதின் மூலம்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கலாம். சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு மத்தியில் வைக்கின்றேன். எப்படி நாம் ஈமானை பாதுகாத்துக் கொள்வது? முதல் விஷயம் என்னவென்றால், இந்த ஈமான் இறைவனுடைய ஒரு அருட்கொடை, அல்லாஹ்வின் ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைத்த என்று நாம் நினைக்க வேண்டும். இதை நாம் உணர வேண்டும். தெரிந்த ஒரு விஷயம், பல அருட்கொடைகள் இருக்கின்றன. ஆரோக்கியம் ஒரு அருட்கொடை, வாழ்க்கை ஒரு அருட்கொடை, மார்க்க கல்வி ஒரு அருட்கொடை, நிம்மதியான வாழ்க்கை ஒரு அருட்கொடை, இறைமறையாம் திருக்குர்ஆன் ஒரு அபூர்வ அருட்கொடை, அகிலத்தின் மிகப்பெரிய அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அனைத்து அருட்கொடைகளிலும் மிகச் சிறந்த அருட்கொடை என்னவென்றால் ஈமான். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஈமான் இருந்தால், சஹீஹான அந்த நம்பிக்கை
உறுதியான அந்த நம்பிக்கை இருந்தால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் சிறந்த ஒரு அருட்கொடையை, அல்லாஹ்வின் அந்த பொக்கிஷத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று நீங்கள் உணர வேண்டும். இறைவன் அல் ஹுஜராத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் என்ன கூறுகின்றான்? நீங்கள் முஸ்லிமாக இருக்கிறீர்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று நீங்கள் அவர்கள் மீது உபகாரம் செய்யாதீர்கள். நாம் முஸ்லிம்கள் என்று நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? உபகாரம் செய்யாதீர்கள் என்று கூறுகின்றார்கள். யமுன்னூன அலைக நஸ்லமு, இந்த நாட்டுப்புற வாசிகள் நபியே உங்களிடம் வந்து நாம் இஸ்லாத்தில் நுழைந்து விட்டோம் என்று என்ன செய்கின்றார்கள்? உங்கள் மீது உபகாரம் செய்கின்றார்களா? குல்லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும், நபியே நீங்கள் அவர்களிடம் கூறிவிடுங்கள், உங்களுடைய இஸ்லாத்தை கொண்டு நீங்கள் என் மீது என்ன செய்யாதீர்கள்? உபகாரம் செய்யாதீர்கள். மாறாக இந்த ஈமானுடைய பாக்கியம் யாரிடம் உங்களுக்கு கிடைத்ததோ, இந்த நேரான வழி யாரிடம் உங்களுக்கு கிடைத்ததோ, இந்த சத்தியம், இந்த சத்தியமிக்க ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், இந்த மார்க்கம் யாரிடம் உங்களுக்கு கிடைத்ததோ அந்த பாக்கியத்தை தந்த அந்த இறைவன் உங்கள் மீது உபகாரம் செய்கின்றான். பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான் என்று கூறுகின்றான். நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இம்மையிலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி. இதுதான் அபூர்வ வெற்றி. ஃபமன் ஸுஹ்ஸிய அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு நீங்கள் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டால் இதுதான் அபூர்வ வெற்றி என்று அல்லாஹ் அந்த இறைமறையாம் திருக்குர்ஆனிலே கூறுகின்றான். செல்வம் இருக்கின்றது, பெரிய வியாபாரம் இருக்கின்றது, குழந்தைகள் இருக்கின்றன, ஒரு நல்ல குடும்பம் இருக்கின்றன, இது வெற்றியின் அடையாளம் அல்ல. வெற்றியின் அடையாளம் என்ன? நீங்கள் சொர்க்கவாசிகளாக மாற வேண்டும். சொர்க்கவாசிகளாக மாற வேண்டும் என்றால் இந்த ஈமான் அல்லாஹ்வின் மூலம் கிடைத்த ஒரு பொக்கிஷம், ஒரு அருட்கொடை என்று நாம் நினைக்க வேண்டும். அல்லாஹ்வின் சட்டம் என்ன? அல்லாஹ்வின் வழிமுறை என்ன? சுன்னத்துல்லாஹ், அல்லாஹ்வின் வழிமுறை என்ன? எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நேரடியார்களே, எந்த சமுதாய மக்கள் அவனுடைய அருட்கொடையை எடுத்துக்கொண்டு, அந்த அருட்கொடையை எடுத்துக்கொண்டு அதன் பிறகு அவனுக்கு உண்மையான முறையில் நன்றியை செலுத்தவில்லை என்றால் அந்த சமுதாய மக்கள் அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாகி விடுகின்றார்கள். ஃபல்இயாஸ் பில்லாஹ். பாருங்கள் எத்தனை அருட்கொடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றன. மிகப்பெரிய அருட்கொடை இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த ஈமான். இந்த ஈமானை எடுத்துக்கொண்டும், இந்த ஈமானை நாம் மனதால் ஏற்றுக்கொண்டும் அதன் பால் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் நாம் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுவோம். குர்ஆனிலே இறைவன் என்ன கூறுகின்றான்? சபாவுடைய அத்தியாயத்திலே ஒரு வசனம் வருகின்றது. لقد كان لسبإ في مسكنهم آية جنتان عن يمين وشمال. யமன் நாட்டின் ஒரு செய்தியை இறைவன் குறிப்பிடுகின்றான். சபா என்றால் யமன் நாடு. யமன் நாட்டில் உள்ள மக்களை இறைவன் அவர்களுக்கு ஒரு அத்தாட்சியை கொடுத்தான். அந்த அத்தாட்சி என்ன? வலது புறத்திலும் இடது புறத்திலும் இரண்டு மகத்தான தோட்டங்கள் இருந்தன. இறைவன் கூறினான், இந்த இரண்டு தோட்டங்கள் அல்லாஹ்வின் அடையாளம், அல்லாஹ்வின் அத்தாட்சி. நீங்கள் இதை எடுத்துக்கொண்டு என்ன செய்யுங்கள்? அவனுக்கு நீங்கள் நன்றியை செலுத்துங்கள் என்று கூறினான். அந்த அருட்கொடையை நீங்கள் எடுத்துக்கொண்டு அவனுக்கு நீங்கள் நன்றியை செலுத்துங்கள் என்று கூறினான். ஆனால் அந்த சமுதாய மக்கள் என்ன செய்தார்கள்? நிராகரித்து விட்டார்கள், மாறு செய்தார்கள்.
நன்றி செலுத்தவில்லை அவர்கள். இதன் காரணமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதனைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வின் கோபத்திற்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான், குறிப்பாக இந்த குர்ஆனின் மீது நம்முடைய ஈமான் இருக்கின்றது. இந்த இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்முடைய ஈமான் இருக்கின்றது. அகிலங்களை படைத்த ஓர் இறைவன், அவன் மீது நம்முடைய ஈமான் இருக்கின்றது. நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த அருட்கொடையை நாம் உணர வேண்டும். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லூ அலைஹிம் ஆயாத்தி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்ம. இந்த அருட்கொடையை நாம் உணர வேண்டும். அப்பொழுதுதான் ஈமானை பாதுகாத்துக் கொள்ள முடியும். தங்கத்தை பற்றி நாம் அனைவர்களும் தெரியும். நாம் என்ன செய்கின்றோம்? அந்த தங்கத்தின் மதிப்பு நம்முடைய உள்ளங்களில் இருக்கின்றன. ஆகவே அதனை பாதுகாத்துக் கொள்வதற்கு, அதனை அடைந்து கொள்வதற்கும், அடைந்ததற்கு பிறகு அதனை பாதுகாத்துக் கொள்வதற்கும் நாம் முயற்சி செய்கின்றோமா இல்லையா? முயற்சி செய்கின்றோம். ஏன்? நம்முடைய உள்ளங்களில் அந்த தங்கத்திற்கான அந்த ஒரு சிறந்த அடையாளம் இருக்கின்றது, அந்த முக்கியத்துவம் இருக்கின்றது. முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுங்கள் இந்த இஸ்லாத்திற்கு, முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் இந்த ஈமானிற்காக. அப்பொழுதுதான் இதனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு மகத்தான உணர்வு உங்களுடைய உள்ளங்களில் ஏற்படும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக ஆசா பாசாங்கள் இந்த உலகத்தை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு இருக்கின்றதா? அந்த உணர்வுதான் இந்த உலகத்திற்காக நாம் நேரத்தை ஒதுக்குகின்றோம், முயற்சி செய்கின்றோம், வியாபாரம் செய்கின்றோம். ஏன்? நம்முடைய உள்ளங்களில் அந்த உலகத்தை சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றதா? அந்த ஆசை ஈமானிற்காக நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது வழிமுறை, இந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஈமானை புதுப்பிக்க வேண்டும். புதுப்பிப்பது என்றால் ரீஃப்ரெஷ். ஏனென்றால் நம்முடைய கொள்கை என்ன? ஈமான் அதிகரிக்கின்றது, ஈமானில் குறைபாடும் ஏற்படுகின்றது. யாருடைய கொள்கை? ஈமான் ஒரே நிலைமையில் இருக்கின்றது, அதில் குறைபாடும் ஏற்படுவது கிடையாது, அதில் அதிகரிப்பதும் கிடையாது என்று யார் நினைக்கின்றார்களோ அவர்களுடைய கொள்கை தவறான கொள்கை. நம்முடைய ஈமான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமான் சமமான ஈமானா? சமமாக ஈமானா? கிடையாது. ஏன்? ஏனென்றால் மார்க்க அறிஞர்கள் கூறுகின்றார்கள் இந்த ஈமானை பற்றி, அல் ஈமானு யஸீது வ யன்குஸ். ஈமான் அதிகரிக்கின்றது, ஈமானில் குறைபாடு ஏற்படுகின்றது. எதனால் ஈமான் அதிகரிக்கின்றது, எதனால் ஈமானில் குறைபாடு ஏற்படுகின்றது? அல் ஈமானு யஸீது பித்தாஆதி வ யன்குஸு பில் மஆசி என்று கூறுகின்றார்கள். நற்காரியங்களில் ஈடுபட்டால் அல்லாஹ்விற்கு முற்றிலும் கட்டுப்பட்டு வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் ஈமான் அதிகரிக்கின்றது. அதே சமயம் மாறு செய்யும் பொழுது, இந்த ஷரியாவிற்கு, இந்த இஸ்லாத்திற்கு மாறு செய்யும் பொழுது, தவறான காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டால் அந்த நேரத்தில் உங்களுடைய ஈமானில் குறைபாடு ஏற்படுகின்றது. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வ ஹுவ முஃமின் வ லா யஸ்ரிகு ஸாரிகு ஹீன யஸ்ரிகு வ ஹுவ முஃமின். விபச்சாரம் செய்யும் பொழுது ஒரு மூமினாக இருப்பது கிடையாது. ஒரு மனிதன் திருடனாக இருக்கின்றான், திருடக்கூடிய அந்த சமயத்தில் அவன் மூமினாக இருப்பது கிடையாது. வலா யஷ்ரபுல் கம்ர ஹீன யஷ்ரபு ஹுவ மூமின்.
ஒருவன் மதுவை அருந்தினால் அந்த நேரத்தில் அவன் மோமினாக இருப்பது கிடையாது என்று கூறினார்கள். நீங்கள் பாவத்தில் ஈடுபடுகின்றீர்கள் என்றால் அந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளங்களில் ஈமான் பலமாக இல்லை என்பதற்கான அடையாளம். ஈமான் பலமாக இருந்தால் உள்ளத்தில் என்ன உணர்வு ஏற்படும்? தனிமையில் இருக்கிறீர்கள், தனியாக நீங்கள் ஒரு அறையில் இருக்கிறீர்கள், உங்களுடைய கைகளில் இந்த மொபைல் இருக்கின்றது, எப்படி வேண்டாலும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம், ஆபாசமான காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த பார்ப்பதற்கும் அந்த செயலை செய்வதற்கும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்து வருகின்றது. நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த தீமையான காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டால் உங்களுடைய ஈமானில் குறைபாடு இருக்கின்றது என்பதற்கு ஆதாரம். இல்லை, இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய கண்காணிப்பு அல் கையூம், நித்திய ஜீவன் அவன். அவனுடைய கண்காணிப்பு, அவன் அர்ஷின் மேல் இருக்கின்றான். அர் ரஹ்மான் வல் அர்ஷ் இஸ்தவா. ஆனால் அவனுடைய கல்வி அவனுடைய இல்ம் ஒவ்வொரு இடத்திலும் சார்ந்து இருக்கின்றது என்று அந்த உணர்வு உங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டால் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த தீமையான விஷயத்திலிருந்து விலகி கொண்டால் உங்களுடைய ஈமான் அதிகரிக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நன்மையை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலே உங்களுக்கு ஒரு நன்மை. அல்லாஹு அக்பர். இஸ்லாமிய மார்க்கம் மகத்தான மார்க்கம். எப்படி வாழ வேண்டும், எப்படி வெற்றியை அடைய வேண்டும், மக்களுக்காக உங்களுடைய வாழ்க்கை ரஹ்மத்தாக எப்படி திகழ வேண்டும் என்று கற்றுத்தரக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். உங்களுடைய வாழ்க்கை பிறர் மக்களுக்கு பயன் தரக்கூடிய வாழ்க்கையாக அமைய வேண்டும். கஷ்டத்தை தராதீர்கள், துக்கத்தை நீங்கள் தராதீர்கள் மற்றவர்களை. ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே அவனுக்கு ஒரு நன்மை. அந்த நன்மையை செய்துவிட்டால் அவனுடைய அந்த இஹ்லாஸ், மன தூய்மையை கொண்டு இறைவன் பல மடங்கு நன்மைகளை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஆனால் தீமையான செயல் செய்வதற்கு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கின்றது. தீமையான காரியங்களில் ஈடுபடுவதற்கான உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. அந்த நேரத்திலே இறைவனுடைய கோபத்திற்கு நான் ஆளாகி விடுவேன் என்று நினைத்து உங்களுடைய உள்ளங்களில் பயபக்தி ஏற்படுகின்றது, இரையச்சம் ஏற்படுகின்றது. அந்த நேரத்திலே நீங்கள் அந்த தீமையான செயலிலிருந்து விலகிக் கொள்கிறீர்கள் என்றால் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கின்றது. அல்லாஹ் அக்பர். வெறும் தீமையை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதில் பாவம் கிடையாது. ஆனால் அது போன்ற எண்ணங்களை உருவாக்க கூடாது. உறுதியான எண்ணம் வந்துவிட்டால் இறைவனுடைய தண்டனை இருக்கின்றது. ஆனால் மனிதர்கள் இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்னவென்றால் நம்முடைய உள்ளங்களில் பாவத்தை அவன் என்ன செய்கின்றான், நன்மையாக அவன் காட்டுகின்றான். லவ் ஸக்கினன்ன லஹும் ஃபில் அர்த். ஆகவே அந்த பாவத்தை அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு நாம் ஆளாக வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்கின்றோம், அந்த தீமையை விட்டு விடுகின்றோம் என்றால் இதுதான் ஈமான். எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் ஈமானை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாளுக்கு நாள் நீங்கள் தீமையில் மூழ்கி இருக்கின்றீர்கள். ஹராமான காரியங்களில் உங்களுடைய வாழ்க்கை மூழ்கி இருக்கின்றது என்றால் நீங்கள் உங்களுடைய ஈமானை பாதுகாக்கவில்லை. ஆகவே புதுப்பிக்க வேண்டும். குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள். இறைவன் நிசா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 5வது பாகத்திலே ஒரு வசனம் வருகின்றது.
யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். யூதர்கள், கிறிஸ்துவர்கள், அவர்களை இறைவன் கூறியிருந்தால் பிரச்சனை கிடையாது. ஏனென்றால் யூதர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் ஓரிரை கொள்கை கிடையாது. கிறிஸ்துவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஓரிரை கொள்கை கிடையாது. ஆனால் முஸ்லிம்களை நோக்கி இறைவன் என்ன கூறுகின்றான்? முஸ்லிம்களை நோக்கி அல்ல, மூமின்களை நோக்கி இறைவன் கூறுகின்றான். என்ன? 3 அந்தஸ்து. முதலாவது அந்தஸ்து இஸ்லாம், இரண்டாவது அந்தஸ்து ஈமான், மூன்றாவது அந்தஸ்து இஹ்சான். இஸ்லாம் என்றால் வெளிப்படையான விஷயங்கள், ஈமான் என்றால் உள்ளத்தோடு தொடர்பு வைக்கக்கூடிய விஷயங்கள், இஹ்சான் என்றால் அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற உணர்வோடு நீங்கள் வணங்குங்கள். இந்த உணர்வு ஏற்படவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான். ஆசிரியர் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் மாணவர்கள் என்ன செய்கின்றார்கள்? படிப்பதை போல் என்ன செய்கின்றார்கள்? கிளாஸிலே அமருவார்கள். ஏன்? ஒரு பயம். தொழுகையில் இருக்கும் பொழுது மக்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் அந்த தொழுகையில் பயபக்தியை ஏற்படுத்தி கொண்டால் இதுதான் என்ன? அர்ரியா, ஷோ ஆஃப். மக்களுக்காக நீங்கள் தொழுகிறீர்கள், அல்லாஹ்விற்காக கிடையாது. நயவஞ்சக்காரர்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக. இது நயவஞ்சக்காரர்கள், முனாஃபிகீன்களின் பண்பு. وَإِذَا قَامُوا إِلَى الصَّلَاةِ قَامُوا كُسَالَى يُرَاءُونَ النَّاسَ. நயவஞ்சக்காரர்கள் தொழுகைக்கு அவர்கள் வந்துவிட்டால் பள்ளிவாசல்களுக்கு சோம்பேறித்தனமாக தொழுவார்கள். இந்த தொழுகையை பாரமாக நினைப்பார்கள். ஈமான் கொண்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. அவர்களுக்கு நிம்மதி எப்பொழுது ஏற்படுகின்றது என்றால் தொழுகையை நிலைநாட்டினால்தான் நிம்மதி ஏற்படும். அந்த உணர்வு உங்களுடைய உள்ளத்தில் வந்தால் ஈமானை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை, நீங்கள் பாரமாக நினைத்து தொழுகிறீர்கள். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பாரம் ஏற்படுகின்றது. மார்க்க அறிஞர்கள் கூறுகின்றார்கள், கவனமாக கேளுங்கள். மின் அலாமத்தின் நிஃபாகி சிக்லு ذிக்ரி அலல் லிசான். முனாஃபிக்குடைய அடையாளம் என்ன என்று தெரியுமா? நயவஞ்சக்காரரின் அடையாளம் என்ன என்று தெரியுமா? அவனுடைய நாவு இறைவனுடைய ஜிக்ர் செய்யும் பொழுது அந்த நாவில் ஒரு பாரம் ஏற்படும். பாட்டை கேட்டால் உள்ளத்தில் நிம்மதி ஏற்படுகின்றது என்றால் இவங்களுடைய உள்ளங்களில் ஈமான் இல்லை என்பதற்கு அர்த்தம். அந்த குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் உங்களுடைய உள்ளங்களில் ஒரு பயம் ஏற்படுகின்றது. இன்னும் கேட்க வேண்டும், இன்னும் கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் வருகின்றது என்றால் உங்களுடைய உள்ளங்களில் ஈமான் இருக்கின்றது என்பதற்கு ஆதாரம் எல்லாம் வல்லல்லாஹ்வின் அடியார்களே. ஆகவே புதுப்பிக்க வேண்டும் நம்முடைய ஈமானை. மிக குறைவு இருக்கின்றது நம்முடைய ஈமானில். அந்த ஈமானை பலப்படுத்துவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டும். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஹதீஸுடைய புத்தகத்தில் இந்த அறிவிப்பை பதிவு செய்கின்றார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இஜ்லிசு பினா நஸ்தாது ஈமானா. வாருங்கள், சேர்ந்து அமர்ந்து கொள்ளலாம். ஏன்? நம்முடைய ஈமான் அதிகரிப்பதற்காக. அல்லாஹ் அக்பர். இது போன்ற இஸ்லாமிய நிகழ்ச்சிகளில், இஸ்லாமிய மார்க்க போதனைகள் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளில் நீங்கள் தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தாக்கம் என்ன என்றால்,
நம்முடைய ஈமான் அதிகரிக்கின்றது. ஈமானை புதுப்பிப்பதற்கான ஒரு சிறந்த வழி இன்றைய காலத்திலே பள்ளிவாசல்களோடு நம்முடைய தொடர்பு, இது போன்ற மகத்தான இஸ்லாமிய நிகழ்ச்சிகளோடு நம்முடைய தொடர்பு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உள்ளத்தில் இந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு ஏற்படும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே அந்த வசனத்தை நீங்கள் சற்று கவனமாக நீங்கள் பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, ஈமான் கொண்டவர்களை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். முஸ்லிம்களை நோக்கி இறைவன் கூறவில்லை, மோமின்களை நோக்கி இறைவன் கூறுகின்றான். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள், மோமின்களை நோக்கி இறைவன் ஏன் ஈமானை கொள்ளுங்கள், நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று ஏன் கூறுகின்றான் என்றால், ஏனென்றால் ஈமானில் குறைபாடு ஏற்படுகின்றது, அதை நாம் புதுப்பிக்க வேண்டும், அதை நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும், அதை நாம் பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இறைவன் அந்த வசனத்திலே ஈமான் கொண்டவர்களை நோக்கி கூறுகின்றான். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் இந்த இறைமறையாம் திருக்குரானின் மீதும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று. மூன்றாவது விஷயம், ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆர்வம் வர வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் ஆர்வம் இருந்தால் நீங்கள் இந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் என்ன செய்வீர்கள்? நேரத்தை ஒதுப்பீர்கள். வீட்டில் ஒரு நிகழ்ச்சி இருக்கின்றது, அந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடு நாம் செய்கின்றோம். அந்த நிகழ்ச்சிற்காக நாம் என்ன செய்கின்றோம்? கல்யாண நிகழ்ச்சி, இது போன்ற ஃபங்க்ஷன்கள் ஏற்படும் வீடுகளில். நாம் என்ன செய்கின்றோம்? அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக ஆக்குவதற்காக காலையிலும் மாலையிலும் பகலிலும் இரவிலும் நாம் என்ன செய்கின்றோம்? முயற்சி செய்கின்றோம். சந்தர்ப்பம் கிடைத்தால் நாம் பள்ளிகளிலிருந்து, கம்பெனியிலிருந்து நாம் என்ன செய்கின்றோம்? விடுமுறையை நாம் எடுத்துக்கொள்கின்றோம், லீவை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். ஏன்? அந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நாம் ஆக்குவதற்காக. அந்த நிகழ்ச்சிக்காக உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் இந்த ஈமானிற்காக இல்லை. எல்லாம் வல்ல நல்லடியார்களே, ஆகவே பாருங்கள், முஸ்லிம்களில் பலர் நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்யப்படுகின்றது, ஆனால் கலந்து கொள்ளக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை? இந்த உலக விஷயத்திற்காக ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டால் விரைந்து வருவார்கள். ஏன்? என ஆர்வம் இருக்கின்றது. இந்த உலகத்திற்காக அவர்களுடைய உள்ளங்களில் ஆர்வம் இருக்கின்றது. தன்னுடைய வீட்டில் உள்ள அந்த நிகழ்ச்சிற்காக ஆர்வம் இருக்கின்றது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நாளை மறுமை நாளில் எப்படி அந்த அபூர்வ வெற்றியை அடைய வேண்டும் என்பதற்கான வழிமுறையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நம்முடைய உள்ளங்களில் ஆர்வம் கிடையாது. எப்படி ஈமானை நாம் பாதுகாக்க முடியும்? சஹாபாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இறைவனுக்கு பிடித்த செயல் என்ன, மிகச்சிறந்த செயல் என்ன என்று பல சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று கேட்டார்கள். ஐயுல் அமலி அஃதல் யா ரசூலல்லாஹ். சில தோழர்கள் கேட்டார்கள், அக்பிர்னி பிஅமலின் யுத்கிலுனில் ஜன்னah. அல்லாஹ்வின் தூதரே, ஒரு அமலை பற்றி நீங்கள் என்னை கற்றுக் கொடுங்கள், அந்த அமலை கொண்டு நான் சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று. அல்லாஹ் அக்பர். பாருங்கள், ஆர்வம். உலகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்கின்றோம் இல்லையா? உலகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஏனென்றால் இந்த உலகத்திற்கான ஆர்வத்தை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம் நம்முடைய உள்ளங்களில். ஆனால் இந்த மார்க்கத்திற்காக, ஈமானிற்காக நம்முடைய உள்ளங்களில் என்ன வர வேண்டும்? அந்த ஆர்வம் வர வேண்டும்.
சஹாபாக்களிடம் இந்த ஆர்வம் இருந்தது. ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? கான الناس يسألون رسول الله صلى الله عليه وسلم عن الخير وكنت أسأله عن الشر مخافة أن يدركني. மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று என்ன கேட்பார்கள்? நன்மையை பற்றி கேட்பார்கள். ஆனால் நான், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று தீமையை பற்றி நான் கேட்பேன். ஏன்? அந்த தீமை என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது என்பதற்காக. தீமையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அந்த தீமையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காகவே மட்டும். அசத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அந்த அசத்தியத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. இணை வைப்பது என்றால் என்ன? குஃப்ர் என்றால் என்ன? பிதாத் என்றால் என்ன? மார்க்கத்தில் புதிதாக நுழைவிக்கப்பட்ட ஒரு விஷயம் பிதாத், அது என்றால் என்ன? நிஃபாக், நேவஞ்சகம் என்றால் என்ன? இது போன்ற விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுடைய ஈமானை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. ஆர்வம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பள்ளியில் பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. அல்ஹம்துலில்லாஹ், அரபி மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும், அகீதா கொள்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் வாராந்தர இந்த நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை. ஏன்? ஒரு ஆர்வம். உங்களில் எத்தனை மக்கள் கலந்து கொள்கின்றார்கள்? இதுதான் ஒரு கேள்வி. உங்களுடைய உள்ளங்களில் ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளியோடு நம்முடைய தொடர்பு அதிகமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஈமான் அதிகரிக்கும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள், உங்களுடைய அந்த வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டும். இஸ்லாம் தடை கூறவில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கை உலகத்திற்காகவே நாம் என்ன செய்து விட்டோம்? அர்ப்பணித்து விட்டோம். இதன் காரணமாக நாம் உண்மையான முஃமின்களாக மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முயற்சிகளை செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாருங்கள் பள்ளி வாசல்களின் பக்கம், வாருங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம், வாருங்கள் இறைமறையாம் திருக்குர்ஆனின் பக்கம், வாருங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையின் பக்கம், வாருங்கள் இஸ்லாமிய சட்டங்களின் பக்கம். அதன் பிறகு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்று. நான்காவது விஷயம், ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் குர்ஆனை நாம் ஓத வேண்டும். நான் ஆரம்பத்திலே கூறினேன், அபூர்வ ஒரு அருட்கொடை, மிகச் சிறந்த ஒரு அருட்கொடை இறைமறையாம் திருக்குர்ஆன். இந்த குர்ஆனை நாம் ஓத வேண்டும். குர்ஆனிலே இறைவன் கூறுகின்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்ஹும் ஈமானா. ஈமான் கொண்டவர்கள், அதாவது எவர்கள் ஈமானை பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களுக்கு முன்னால் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அவர்களுடைய இதயங்கள் பயந்து நடுங்கிவிடும் என்று கூறுகின்றான் இறைவன். பயணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், பாடல்களை கேட்க வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகின்றது, குர்ஆனுடைய வசனங்களை கேட்க வேண்டும் என்ற ஆசை ஏற்படவில்லை என்றால் உண்மையான முஃமின்கள் அல்ல. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனென்றால் தெள்ளி தெளிவான முறையில் அந்த வசனத்திலே இறைவன் கூறுகின்றான், ஈமான் கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுக்கு முன்னால் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் பயந்து நடுங்கிவிடும் என்று கூறுகின்றான். மேலும் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும்.
மேலும் இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய காரியங்களை ஒப்படைத்து விடுவார்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே கூறுகின்றான். குர்ஆனிலே இறைவன் அல் ஹதீத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே ஒரு வசனத்திலே கேட்கின்றான், கவனமாக கேளுங்கள். அலம் யானி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய உள்ளங்கள் இந்த குர்ஆனிற்காக அர்ப்பணித்து விட வேண்டும் என்ற அந்த நேரம் வரவில்லையா என்று இறைவன் கேட்கின்றான். குர்ஆனுடைய வசனங்களை நாம் ஓத வேண்டும், அப்பொழுதுதான் நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். ஈமான் அதிகரித்தால் ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு நம்முடைய உள்ளங்களில் ஏற்படும். ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஐந்தாவது முக்கியமான விஷயம், இஸ்லாத்தில் நிலைத்திருப்பதற்காக நாம் முயற்சிகளை செய்ய வேண்டும். குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள். பல வசனங்களிலே இறைவன் ஈமானில் நிலைத்திருப்பதை பற்றி பேசியிருக்கின்றான். அபு அம்ர், இன்னொரு அறிவிப்பிலே அபு அம்ரா, சுஃபியான் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஸ்லிமுடைய அறிவிப்பு, சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பு. சுஃபியான் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று என்ன கேட்டார்கள்? அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஒரு அமலை நீங்கள் எனக்கு கற்றுத்தாருங்கள், ஒரு அமலை நீங்கள் எனக்கு கற்றுத்தாருங்கள். உங்களுக்கு பிறகு மற்றவர்களிடம் இந்த இஸ்லாத்தை பற்றி, அந்த நற்காரியங்களை பற்றி கேட்பதற்கு அவசியம் இல்லாமல் நீங்கள் ஒரு மகத்தான அமலை நீங்கள் எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் பஅதக ஃபி ரிவாயத்தின் கைரக். இஸ்லாத்தை பற்றி ஒரு மகத்தான அமலை நீங்கள் எனக்கு கற்றுத்தாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வார்த்தையில் கூறினார்கள், குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகிம். நீங்கள் கூறுங்கள், நான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டேன், அதில் நிலைத்து இருப்பதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள், போதுமானது. சத்தியம் கிடைத்தது என்றால் அதில் நீங்கள் நிலைத்திருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஏகத்துவம் இருந்தால் அந்த ஏகத்துவத்தின் பால் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சுன்னா, சஹீஹான சுன்னா, நபியுடைய வழிமுறை இருக்கின்றது என்றால் நீங்கள் பிதத்தின் பக்கம் செல்லாதீர்கள். ஹக் இருந்தால், சத்தியம் இருந்தால், அசத்தியம் பாத்திலின் பக்கம் நீங்கள் செல்லாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஏகத்துவம் இருந்தால் நீங்கள் ஷிர்கின் பக்கம் செல்லாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஈமான் இருந்தால் நீங்கள் குஃப்ரின் பக்கம் செல்லாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை இருந்தால் நீங்கள் தீமையின் பக்கம் செல்லாதீர்கள். அல்லாஹு அக்பர். இதுதான் இஸ்திகாமா, இஸ்லாத்தில் நிலைத்திருப்பது. கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன, நற்பாக்கியம் என்ன? குர்ஆனிலே இறைவன் கூறுகின்றான் ஒரு வசனத்திலே, எவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய இறைவன் ரப்பு, இறைவன் ஓர் இறைவன் என்று கூறுகின்றார்களோ, மேலும் அதிலே எவர்கள் நிலைத்திருக்கின்றார்களோ, அவர்களுடைய மரணமுடைய நேரம் வந்துவிட்டால் வானத்திலிருந்து இறைவனுடைய கட்டளையால் மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். மரணத்தின் அந்த நேரத்திலே அந்த மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் அந்த மனிதனை நோக்கி? அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஈமானில் நிலைத்திருந்தான், அவனை நோக்கி என்ன கூறுகின்றார்கள்? நீங்கள் கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். உங்களுடைய மனைவி, மக்கள், குழந்தைகள், வியாபாரம், தொழில், காசு, பணம், இவைகள் அனைத்தையும் நீங்கள் விட்டு செல்கிறீர்கள்.
உங்களுடைய குழந்தைகளின் நிலைமை என்ன, உங்களுடைய மனைவி மக்களின் நிலைமை என்ன, உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களின் நிலைமை என்ன என்பதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று மலக்குமார்கள் அவர்களுக்கு நற்செய்தியை கூறுவார்கள் என்று இறைவன் அந்த வசனத்திலே கூறுகின்றார். எப்படிப்பட்டவர்கள்? ஈமானிலே நிலைத்திருப்பவர்கள். மேலும் சொர்க்கத்தை கொண்டும் அவர்கள் என்ன செய்வார்கள்? மலக்குமார்கள் அந்த மனிதனுக்கு நற்செய்தியை கூறுவார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஈமானில் எவர்கள் நிலைத்திருக்கின்றார்களோ இவர்கள் இறைவனுடைய மகத்தான அந்த ரப்புடைய இவர்கள் விருந்தாளிகள் என்று மலக்குமார்கள் கூறுவார்கள். அல்லாஹு அக்பர். விருந்தாளிகள். யாருடைய விருந்தாளிகள்? அந்த மகத்தான ரப்புடைய விருந்தாளிகள். யார் ஈமானை பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ, ஈமானில் நிலைத்திருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் என்று அந்த மலக்குமார்கள் கூறுவார்கள். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஈமானிலே நிலைத்து இருப்பதற்காக நாம் முயற்சிகளை செய்ய வேண்டும். இஸ்திகாமா, சத்தியத்தில், நன்மையில், ஏகத்துவத்தில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையில் நிலைத்திருப்பதற்காக நாம் அல்லாஹ்விடத்திலே பாக்கியத்தை நாம் தேட வேண்டும். ஃபிரௌனுடைய சமுதாயம், நபி மூசாவுடைய சமுதாயம், அந்த இரண்டு சமுதாயத்தில் உள்ள மக்களிடம் நடந்த சம்பவங்கள் உங்கள் அனைவர்களுக்கும் தெரியும். சூனியக்காரர்கள் நபி மூசா அவர்களுடைய காலத்திலே இருந்தார்கள். அவர்கள் நபி மூசாவிற்கு எதிராக அவர்கள் மைதானத்திலே வந்தார்கள். இந்த சம்பவங்கள் உங்கள் அனைவர்களுக்கும் தெரியும். ஆனால் பாருங்கள், அவர்களுடைய ஈமான், அதனுடைய பலத்துவம், அவர்கள் எப்படி அதனை பாதுகாத்துக் கொண்டார்கள், எப்படி அந்த ஈமானிலே அவர்கள் நிலைத்திருந்தார்கள் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த சம்பவம். அந்த மைதானத்திலே வரும் பொழுது நபி மூசாவையும் நபி மூசாவுடைய ரப்பையும் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த முஅஜிசாவை, அந்த அபூர்வத்தை அவர்கள் பார்த்தார்கள். இது சூனியம் அல்ல, நாம் சூனியத்தின் ஆசிரியர்கள். ஆனால் நபி மூசா அவர்கள் சுட்டி காண்பித்த இந்த கம்பு, இந்த பாம்பு, இது சூனியம் அல்ல, இது இறைவனுடைய அபூர்வ இந்த முஅஜிசா என்று அவர்கள் நினைத்தார்கள். அதே நேரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஃபிரௌனிடம் என்ன கூறினார்கள்? நாம், அந்த அனைத்து சூனியக்காரர்கள், நாம் மூசாவுடைய ரப்பு, ஹாரூனுடைய ரப்பு, பனு இஸ்ராயலுடைய ரப்பாக ஓர் இறைவனின் மீது நாம் நம்பிக்கை கொண்டோம் என்று அவர்கள் கூறினார்கள். அவன் எச்சரிக்கை செய்தான், நான் உங்களை அழித்து விடுவேன் என்று அவன் எச்சரிக்கை செய்தான். யார்? ஃபிரௌன். அதற்கு அவர்கள் என்ன கூறினார்கள்? அல்லாஹு அக்பர். சற்று நினைத்து பாருங்கள். قالوا لن نؤثرك على ما جاءنا من البينات والذي فطرنا. தெளிவான அத்தாட்சிகள் நம்மிடம் இருக்கின்றன. மேலும் இறைவன் அவனை விட, இந்த தெளிவான அத்தாட்சிகளை விட நாம் உங்களை நிச்சயமாக உன்னை தேர்ந்தெடுக்க மாட்டோம் என்று கூறினார்கள். நாம் எதை தேர்ந்தெடுத்தோம்? இறைவனுடைய அந்த அத்தாட்சிகளை நாம் தேர்ந்தெடுத்தோம், இந்த ரப்பை நாம் தேர்ந்தெடுத்தோம். ஆகவே நாம் உன்னை, ஃபிரௌனே, உன்னை நாம் தேர்ந்தெடுக்க மாட்டோம் என்று அவர்கள் கூறினார்கள். எங்களை நீ அழித்து விடுவேன் என்று எச்சரிக்கை செய்கிறாரா? ஃபக்தி மா அன்த காஸ்.
எங்களுடைய உலகத்தை மட்டும் உன்னால் அழிக்க முடியும், எங்களுடைய உலகத்தை மட்டும்தான் உன்னால் அழிக்க முடியும், ஆனால் மறுமை வாழ்க்கை உன்னால் அழிக்க முடியாது என்று அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் அக்பர். இதுதான் ஈமான். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் ஈமான். ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இன்னொரு முக்கியமான விஷயம், தியாகங்கள் செய்ய வேண்டும். தியாகங்கள் செய்ய வேண்டும். சஹாபாக்களின் வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த ஈமானிற்காக எத்தனை தியாகங்கள் அவர்கள் செய்தார்கள். இன்றைய காலத்திலே உலகத்திலே கோடி மக்கள் இருக்கின்றார்கள், முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் என்றால் அல்லாஹ்வின் கிருபைக்கு பிறகு இந்த சஹாபாக்களின் முயற்சி தான்.